This video sponsored by BuyMo T-Shopping app. BuyMo T-Shopping application is one of the online shopping app now available on Play Stores and App Stores. இது எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த BuyMo T-Shoppingல போய் நீங்கள் ஷாப்பிங் பண்ணும்போது கண்டிப்பாக பொருள் வந்து தரமானதாக நியாயமானதாக கண்டிப்பாக இருக்கும். இது வந்து நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணுறதை விடவும் இது வந்து விலை குறைவாக கிடைக்கும். கண்டிப்பாக கம்பேர் பண்ணி பாருங்கள், கம்மியாக கிடைக்கும். அதே மாதிரி இதோட லிங்க் வேணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் டச் பண்ணிங்கன்னா அந்த லிங்க்கை டச் பண்ணும்போது நீங்கள் ப்ளே ஸ்டோர் போகும். அதை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ஆர்டரை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். என்ன பொருள் வாங்குறதுனாலும் வாங்கலாம். ஹோம் அப்ளையன்சஸ் வாங்குறதுனாலும் வாங்கலாம், இல்லை காய்கறி வாங்குறதுனாலும் வாங்கலாம், வீட்டுக்கு மளிகை பொருட்கள் வாங்குறதுனாலும் இந்த ஆப்பில் போய் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு குறைவான விலையிலையும் தரமானதாகவும் இருக்கும். இதை தான் நம்ம எல்லாருமே விரும்புவோம். அதே நம்ம விரும்புகிற மாதிரி பொருள் வேணும்னா நீங்கள் ஒரு தடவை இந்த BuyMo ஷாப்பிங் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, விஜய் வந்து கோயம்புத்தூர் வந்திருக்காரு. கோயம்புத்தூர் வந்ததின் காரணம் என்ன, அதை என்ன பேசியிருக்காரு வந்ததுக்கப்புறமா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அரசியலில் வந்திருப்பாங்க, போயிருப்பாங்க. ஆனால் கோயம்புத்தூரில் விஜய் வந்து பேசியது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் ஆட்சிக்கு வர வேண்டும் என நினைப்பது மக்கள் நலனுக்காக மட்டும்தான் என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கூறினார். கோவை SNS கல்லூரியில் தாவேகா பூத் கமிட்டி முகவர்களுக்கான 2 நாட்கள் பயிற்சி பட்டறை நேற்று தொடங்கியது. இதில் கட்சித் தலைவர் விஜய் பேசியதாவது: பூத் கமிட்டி முகவர்களுடன் பயிற்சி பட்டறை வாக்குடன் தொடர்புடையது அல்ல. வாக்கு பெறுவது மட்டுமல்ல, ஆட்சிக்கு வந்து பின்னர் என்ன செய்ய போகிறோம் என்பதை தெரிந்து கொள்ளவும் இந்த பட்டறை நடத்தப்படுகிறது. நாம் ஆட்சிக்கு வர வேண்டும் என நினைப்பதே மக்கள் நலனுக்காக மட்டும்தான். மக்களுடன் இணைந்து செயல்படும் வழிமுறைகளை பயிற்சி பட்டறை மூலம் தெரிந்து கொள்ளலாம். இதற்கு முன் பலர் அரசியலில் வந்து சென்றிருப்பார்கள். பலர் வாக்குறுதிகளை அளித்து ஆட்சியை பிடித்திருப்பார்கள். இனிமேல் அது நடக்காது. நம் கட்சி மீது மக்களுக்கு நம்பிக்கை கொண்டு வர செய்ய போவது பூத் கமிட்டி முகவர்கள்தான். அவர்கள் போர் வீரர்களுக்கு சமமானவர்கள். மனதில் நேர்மை, கரைபடியாத அரசியல் செய்ய வேண்டும் என்ற உறுதி, லட்சியத்துடன் உழைக்க தெம்பு, பேசுவதற்கு உண்மை, செயல்பட திறமை, அர்ப்பணிப்பு குணம் ஆகியவற்றுடன் களம் தயாராக உள்ளது. களத்தில் சென்று கலக்குங்கள், நம்பிக்கையுடன் இருங்கள், வெற்றி நிச்சயம். இவ்வாறு அவர் பேசினார். முன்னதாக நேற்று காலை தனி விமானம் மூலம் கோவை வந்த விஜய்க்கு கட்சி தொண்டர்கள் மேலதாளம் முழங்க உற்சாக வரவேற்பு அளித்தனர். விமான நிலைய நுழைவு வாயிலில் இருந்து அவிநாசி சாலை வரை ஏராளமானோர் திரண்டிருந்தனர். சாலையில் இருபுறங்களிலும் தொண்டர்கள் மட்டுமின்றி குழந்தைகள், பெண்கள், முதியோர் என அனைத்து தரப்பினரும் குவிந்திருந்தனர். இதனால் விமான நிலையம், சிட்ரா பகுதி மற்றும் நிகழ்ச்சி நடைபெற்ற SNS கல்லூரி அமைந்துள்ள பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கோவை இன்று இரவு தங்கும் விஜய் நாளை நடைபெறும் நிகழ்ச்சியிலும் பங்கேற்ற பின் இரவு சென்னை திரும்புகிறார். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் பயனுள்ள தகவலுக்கு என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிற ஆப்ஷனை தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் போடணும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ, பை.